ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஹிஷாம் எல்கரோஜ்ன்ற ஒருத்தர் மொராக்கன். அவர் ஒரு அத்லெட்டு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5.9. அவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 58 kg. அதே இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் ஒரு ஸ்விம்மர், மைக்கேல் ஃபெல்ப்ஸ். அவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6.4. அவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 88. இது என்னடா ட்ரம்ப் கார்டு மாதிரி, WWF ட்ரம்ப் கார்டு மாதிரி ஹைட்டு வெயிட்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள ஒத்துமை என்னன்னா அவங்களோட ரெண்டு பேரோட பேண்ட் சைஸும் ஒரே பேண்ட் சைஸ். ஏன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸோட டார்சோட அப்பர் பாடின்றது பெருசு, ஆனால் லோயர் பாடின்றது சின்னது. அதே மாதிரி ஹிஷாம் எல்கரோஜுக்கு அவரோட அப்பர் பாடி சின்னது, லோயர் பாடி பெருசு. அதோட அவங்களோட கால்கள் ரொம்ப பெருசு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒலிம்பிக் சாம்பியன்ஸ். இவங்க ரெண்டு பேருமே ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினவங்க. இப்போது இதை நம்ம எதுக்கு சொல்கிறோன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ் இவரை ஹிஷாமை விட 7 இன்ச்சு ஹைட் ஆனவர். ஆனால் நார்மலாக ஒரு அத்லெட் ஹைட்டாக இருப்பாங்க. ஏன்னா அத்லெட் ஹைட்டாக இருக்கிறவங்க தான் நல்லா ட்ராக்ல வேகமாக ஓட முடியும், அவங்களால பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியும். ஆனால் அவர் ஸ்விம்மராக இருக்காரு. ஹிஷாம் அவரை விட ஃபெல்ப்ஸை விட 7 இன்ச்சு கம்மியாக இருக்காரு. பட் அவர் அத்லெட்டாக இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்போர்ட்ஸை ஸ்விட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்கேஸ் ஃபெல்ப்ஸ் அத்லெட்டாவோ இல்லை ஹிஷாம் ஸ்விம்மராகவோ இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட பாடி, நேச்சுரலாக பாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபெல்ப்ஸுக்கு அப்பர் பாடி பெருசு, ஹிஷாமுக்கு லோயர் பாடி பெருசு. ஸோ அவங்க இந்த ரெண்டு பேருமே இந்த ஸ்போர்ட்ஸை ஸ்விட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால சாம்பியனாகவே ஆயிருக்க முடியாது. வேர்ல்டுலேயே அதிக ஒலிம்பிக் மெடல் வச்சுக்கிற ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னா அது மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தான். அதே மாதிரி ஹிஷாம் பார்த்தீங்கன்னா இந்த மிட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அதில் 1500 மீட்டர் ரன்னிங்கில் இவர் தான் கரண்ட் வேர்ல்டு ரெக்கார்டு வச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு என்னது நேச்சுரலாக ஒரு ஸ்கில் வருமோ அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கு. இப்போ ஒருத்தங்க நல்ல ஒரு என்ன சொல்றது குரல் ரொம்ப கட்ட குரலா இருக்கு, அவங்க